வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க சனிக்கிழமையில் நம்பிக்கையின் தளபதியாய் துன்பங்களை தாங்கிய வீரனாய் திகழும் புனித செபஸ்தியார் அவர்களின் திருப்பாதம் நோக்கி நம் இதயங்களை திறப்போம். உலக சுகபோகங்களையும் அரச பதவியையும் உதறி தள்ளி கிறிஸ்துவின் அன்பை மட்டுமே தன் ஆடையாக போர்த்தி கொண்டவர் இவர். அம்புகள் துளைத்த போதும், மரணத்தின் வாயிலில் நின்ற போதும் அசையாத விசுவாசத்தை கொண்டிருந்ததால் இவர் நோய் நீக்குபவர் மற்றும் போர் வீரர்களின் பாதுகாவலர் என்று போற்றப்படுகிறார். இன்று அவரது உன்னத விசுவாசத்தின் நிழலில் கூடி நமது பலவீனங்களை ஒப்பு கொடுத்து வல்லமையும் தைரியமும் நோய் நீக்கும் அருளையும் வேண்டுவோம். ஏனெனில் புனித செபஸ்தியாரின் பரிந்துரை ஆண்டவர் சமூகத்தில் மிகுந்த வல்லமை கொண்டது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். மறை சாட்சிகளின் மணி மகுடமாய் திகழும் புனித செபஸ்தியாரே, அரச மரியாதையையும் இவ்வுலக பெருமைகளையும் உதறி இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அழியாத விசுவாசத்தினால் மரணத்தின் வாயிலில் நின்ற வீரரே, உமது சனிக்கிழமை நினைவில் கூடி உமது பரிந்துரைக்காக மன்றாடுகிறோம். அம்புகள் உடலை துளைத்த போதும் உமது ஆவி இறைவனின் அன்பில் தளரவில்லை. உமது அசைக்க முடியாத விசுவாசத்தின் வல்லமையால் எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்க உம்மை வேண்டுகிறோம். நான் மகா பலவீனன், புண்ணியத்தில் திடனற்றவன். உமது ஜெபத்தின் வார்த்தைகள் போல உத்தம வீரரே செபஸ்தியாரே, நாங்கள் பலவீனமான மனிதர்கள். இம்மையின் சோதனைகளும் உலகின் இச்சைகளும் எங்கள் விசுவாசத்தை அசைக்கின்றன. சத்துருவின் அம்புகள் எங்களை சூழ்ந்திருக்கும் இவ்வுலக போர்க்களத்தில் நாங்கள் பயந்து பின்வாங்கி விடாதபடி உமது வீரமிக்க ஆன்மாவால் எங்களை பலப்படுத்தும். எங்கள் விசுவாசத்தை அம்புகள் போல் துளைக்க வரும் சந்தேகங்கள், பயங்கள், அவமானங்கள் அனைத்தையும் முறியடிக்கும் ஆன்மீக தைரியத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். உமது வீரத்தால் எங்கள் சோதனைகளை கண்டு கலங்காமல் அவற்றை கிறிஸ்துவின் நாமத்தால் ஏற்று பொறுமையோடும் மனத்திடத்தோடும் தாங்கிக் கொள்ள அருளை வேண்டுகிறோம். போர் சேவகரின் பாதுகாவலரே, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை காக்க போரிடும் வல்லமையை எங்கள் ஆன்மாக்களுக்கு தந்தருளும். வைசூரி, பேதி முதலிய வியாதி துன்பத்தில் ஆதரவாயிருந்தவரே, அற்புதங்கள் செய்யும் புனிதரே, கொடிய நோய்கள் எங்கள் உடலையும் குடும்பத்தையும் வாட்டி வதைக்கும் போது நீர் ஆண்டவரிடம் பெற்ற நோய் நீக்கும் வல்லமையை அள்ளித்தர மன்றாடுகிறோம். உமது பரிந்துரையால் வாதைகள் நீங்கியது போல எங்கள் இல்லங்களில் இருந்து பிணிகளும் பலவீனங்களும் எல்லா விதமான தொற்று நோய்களும் நீங்க வேண்டும். காய்ச்சல், வலி, சோர்வு என எங்களை ஆட்கொள்ளும் சகல உடல் உபாதைகளில் இருந்தும் எங்களை விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். வேதனைப்படும் உறவினர்களுக்காக, கண்ணீரோடு மன்றாடும் மக்களுக்காக உம்முடைய இரக்கத்தின் கரத்தை ஆண்டவர் சமூகத்தில் நீட்டும்படி வேண்டுகிறோம். நோயின் காரணமாக வரும் மனச்சோர்வு, கவலை, விரக்தி ஆகியவற்றை அகற்றி எங்களுக்கு இறைவனுடைய சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வர வேண்டுகிறோம். துன்பத்தின் அம்புகள் உடலை துளைத்த போதும் குடும்பம் என்ற சிறிய படகில் பயணிக்கின்ற எங்கள் மீது ஒரு கனிவான கண்ணோக்கத்தை வீசும்படி உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பம் திரு குடும்பத்தை போல அன்பு, சமாதானம் மற்றும் விசுவாசத்தின் கோட்டையாக விளங்க உம் வல்லமை உள்ள பரிந்துரையால் உதவி செய்யும். அன்பு புனிதரே, எங்கள் குடும்பத்தின் மீது சாத்தான் தீய சக்திகள் மற்றும் எல்லா விதமான மறைவான தீங்குகளின் அம்புகள் பாய்ந்து விடாதபடி எங்களை சுற்றி உமது பாதுகாவல் கேடயத்தை அமைத்தருளும்.
கணவன் மனைவிக்கு இடையே வரும் பிளவுகள், விரிசல்கள், பிரிவினைகள் ஆகிய அனைத்து சத்துருவின் தந்திரங்களையும் முறியடிக்கும் வல்லமையை எங்களுக்காக பெற்றுத்தர வேண்டும். தீய பழக்கங்கள், பாவ சங்கிலிகள் ஆகியவற்றை உடைத்தெறிந்து எங்கள் சந்ததிகளை உம்முடைய வீர விசுவாசத்திற்குரிய கிறிஸ்துவின் போர் வீரர்களாக வளர செய்ய வேண்டுகிறோம். பில்லி சூனியம், ஏவல், கெட்ட வார்த்தைகள் மற்றும் கடன் சுமைகள் போன்ற குடும்ப நிம்மதியை குலைக்கும் சகல தீமைகளில் இருந்தும் எங்களை விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இரக்கம் நிறைந்த பாதுகாவலரே, உமது அம்புப்பட்ட காயங்களின் வழியாக நீர் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பத்திலும் பொழிய வேண்டுகிறோம். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் உடல், ஆவி, ஆத்தும பலவீனங்களை நீக்கி நீடித்த ஆரோக்கியமான வாழ்வை பெற்றுத்தர வேண்டுகிறோம். நாள்பட்ட நோய்களும் திடீர் வியாதிகளும் எங்கள் குடும்பத்தை விட்டு அகல உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் இல்லங்களில் அன்பு வெள்ளம் போல பெருகி ஒருவருக்கொருவர் மதித்து பொறுமை காத்து மன்னித்து வாழ செய்ய வேண்டும். வீண் சண்டைகளும் சச்சரவுகளும் சந்தேகங்களும் நீங்கி சமாதானம் ஆட்சி செய்ய வேண்டும். குடும்ப தலைவர்கள் செய்யும் முயற்சிகளிலும் பிள்ளைகளின் கல்வியிலும் தொழிலிலும் குறைவின்றி ஆண்டவரின் ஆசீர் கிடைக்க செய்ய வேண்டும். நன் மரணத்தின் காவலரை, இன்று இந்த சனிக்கிழமையில் எங்கள் குடும்பத்தை, எங்கள் உழைப்பை, தேவைகளை, கனவுகளை அனைத்தையும் உமது பலமிக்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரிடம் பரிந்து பேசுவீர் என்று உறுதியாக நம்புகிறோம். உமது வல்லமையான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எங்கள் குடும்பத்தின் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கட்டும். எங்கள் குடும்பத்தின் வல்லமை மிகு பாதுகாவலரை, புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித செபஸ்தியாரிடம் ஜெபம். அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் வேத சாட்சி முடி பெறவும் போர் சேவகரான புனித செபஸ்தியாரே, என் பேரில் இரக்கமாயிரும். ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் இறைவன் பாவிகள் மனம் திரும்பவும் நீதிமான்கள் தூய்மைப்படவும் வைசூரி, பேதி, பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசை பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரவப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகிறேன். ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷ காய்ச்சல் நீங்கினது என்று நான் அறிந்திருக்கிறேன். தியோக்கிலேசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேதசாட்சியான புனித செபஸ்தியாரே, இந்த உபத்திரவமான வியாதியில் என்னை கைவிடாதேயும். என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடு பொறுக்க வேண்டியதுதான். சுவாமியின் ஒரு கை பாரம் என் மேல் சுமத்தப்பட்டது. நானோ வெகு பலவீனன், காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போல் இருக்கிறேன். கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கிறேன். தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் அல்லவே. நான் குடிக்க வேண்டுமென்று இறைவன் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். என் கேட்டுக்காக அல்ல, என் நலத்திற்காகவே இறைவன் என்னை தண்டிக்கிறார். காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரே. நான் நல்ல நாளில் இறைவனை சிநேகிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன். நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காதபடிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திருக்கரத்தில் இருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனு மக்களை மறக்காத இறைவன் வைசூரி, பேதி, காய்ச்சல் முதலிய வியாதிகளையும் தரித்திரம், போர், பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களை பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நான் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன். ஆகையால் புனித செபஸ்தியாரே, இந்த வியாதி சீக்கிரம் குணமாக இறைவன் சித்தமாயிராவிட்டால்
நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தை ஆகிலும் தர மன்றாடும். என் பாவங்களின் பரிந்துரைக்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வரவேண்டும் என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான். புனிதர்களே, இந்த துரித நோய்களை ஆசித்திருக்க பாவியாகிய நான் நித்திய பாக்கியம் அடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் இருக்கக்கூடுமோ? ஆனால் புனித செபஸ்தியாரே, நான் மகா பலவீனனும் புண்ணியத்தில் திடனற்றவனுமாயிருப்பதால் தேவரீர் என்மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்துக் கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும். ஆமீன். புனித செபஸ்தியாரிடம் 7 மன்றாட்டு. 1. பிதாவின் சித்தத்தினாலே உயர்ந்த குடும்பத்தினரான தாய் தகப்பனிடத்திலே பிறந்து எண்ணப்படாத புண்ணிய நன்மைகளை செய்து வேதத்துக்காக துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக படையில் சேவை செய்தவரான புனித செபஸ்தியாரே, சகல திருச்சபை எல்லோரையும் சகல பொல்லாப்புகளிலே நின்று இறைவன் ரட்சித்தருள வேண்டுமென்று பரம கர்த்தரின் சந்நிதியில் நீர் மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் அநேக அஞ்ஞான அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் சத்திய வேதத்தை பிரசங்கித்து புத்திமதி சொன்னவரான புனித செபஸ்தியாரே, உலகமெங்கிலும் பசாசின் ஆராதனை ஒழித்து எல்லோரும் சத்திய வேதம் அறிந்து திருமுழுக்கு பெற்று திருச்சபைக்கு உள்ளாகத்தக்கதாக நீரே இறைவனை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. புனித பாப்பானவருக்கு மிகவும் பிரியமும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாக ரோமாபுரி முதலிய ராஜ்யங்களில் விஷ நோய் முதலானவைகளை நீக்கினவரான புனித செபஸ்தியாரே, இந்நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலான வியாதிகள் இல்லாமல் காப்பாற்றி ரட்சித்தருள வேண்டுமென்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக் கொள்ளும் பொருட்டு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, இறைவனுக்கு பிரியமாகவும் வேதத்துக்காக துன்பப்படுகிற விசுவாசிகளுக்கு உதவியாகவும் வியாதிக்காரருக்கு தேவ கிருபையால் ஆரோக்கியம் கொடுத்த புனித செபஸ்தியாரே, சகலருக்கும் வாந்தி, விஷபேதி, வைசூரி முதலிய வியாதி இல்லாமல் பரம கர்த்தர் தற்காத்து ரட்சித்தருள வேண்டுமென்று தேவ கிருபை சிம்மாசனத்தில் மன்றாட உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, பூலோகமெங்கும் சுகிர்த நாமம் உடைத்தானவருமாய் சத்திய திருச்சபைக்கு தஞ்சமுமாயிருந்த புனித செபஸ்தியாரே, திருச்சபைக்கு விரோதம் செய்கிறவர்களுக்கு இறைவன் நல்ல மனதை கொடுத்தருளவும், இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய சத்திய நற்குருக்கள் உண்டாகி ஈடேற்ற நெறியில் எங்களை நடப்பிக்கவும் இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, உலக மகிமை, பெருமை, புகழ், செல்வமெல்லாம் வெறுத்து இயேசுநாதரை பற்றி உயிரை தர அத்தியந்த விசுவாசத்துடனே மார்க்கு மார்செலியனுக்கு புத்தி சொல்லும்போது 7 சம்மனசுகளுடன் இயேசுநாதர் வந்து உம்மை முத்தி செய்து நம்மோடு கூட இருப்பாய் என்று சொல்லி கேட்டு மகிழ்ச்சி அடைந்த புனித செபஸ்தியாரே, நாங்கள் எல்லோரும் பாவம் இல்லாமல் புண்ணிய வழியிலே நடந்து பேரின்ப விண்ணுலக அரசில் சேர்ந்திட மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, ரோமாபுரி தியோக்கிலேசியன் என்ற அரசனால் அநேகம் அம்புகளால் எய்யப்பட்டும் சாட்டை கசை பெருந்தடிகளால் அடித்தும் கொல்லப்பட்டு மோட்ச ராஜ்யத்திலே இறைவனால் மிகுந்த ஒளி மகிமை உள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டு உமது திருவுடல் அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறை அருகே அடக்கம் செய்யப்பட பேறு பெற்ற புனித செபஸ்தியாரே, திருச்சபையாரெல்லாம் இறைவனுடைய சித்தத்துக்கேற்ப நடக்கத்தக்கதாகவும் எல்லா நோய்களிலும் எங்களை விலக்கி உமது வேண்டுதலின் பலன் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கத்தக்கதாகவும் நீரே இறைவனை மன்றாடும்படிக்கு உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. கிருபை தயாளம் நிறைந்த சர்வேஸ்வரா சுவாமி, உமது அதி உன்னதமான மகிமை பெற்ற புனித செபஸ்தியார் உமக்காகப்பட்ட பிரயாசங்களை தேவரீர் பார்த்து அவர் சிந்தின உதிரம் எங்கள் ஆத்தும சரீர நோய்களுக்கு சரியான ஔடதமாக திருவுளமானீரே. அவரது பேறு பலன்களை பார்த்து எங்கள் ஆத்தும வியாதியிலும் சரீரத்திலும் உண்டாகிற சகலவித வருத்தங்களிலும் வைசூரி விஷபேதி முதலிய தொற்று வியாதிகளிலும் நின்று குணமளித்தருள வேண்டுமென்று இந்த 7 மன்றாட்டுகளையும் குறித்து உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும் சுவாமி. ஆமீன். புனித செபஸ்தியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வேத சாட்சிகளுக்கு ராக்கினியாகிய புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர்ந்த கோத்திரத்தின் பிரதாப மகிமையான புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பிறப்பினால் நர்போன் என்கிற பட்டணத்தை முக்கியப்படுத்தினவரான புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இத்தாலி தேசத்தில்
அதிசய புண்ணிய பிரகாசத்தினால் விளங்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதத்திற்காக துன்பப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆதரவாயிருக்க படையில் சேவித்தவரான புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அக்கினியான இருளில் ஞான கதிரால் பிரகாசித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரர்களுக்கு உதார தகப்பனாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பந்தங்களுக்குள் தத்தளித்த வேத சாட்சிகளை புத்திமதி சொல்லி திடப்படுத்தி பரகதியில் சேர்ப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் வேத சத்தியங்களை பிரசங்கித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேக அம்புகளால் இயேசு கிறிஸ்துவினுடைய வேத விசுவாசத்தை விளங்க பண்ணினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கினாலும் கிருபையினாலும் வல்லவராயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்தியத்திற்காக உபத்திரவப்படுகிறவர்களுக்கு மிகுந்த தைரியத்தை வருவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்கு தங்கள் வேதனைகளிலும் மரண வேளையிலும் பலமும் தேற்றரவுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேகர் வலிய வேத சாட்சி ஆவதற்கும் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கும் எத்தனமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பாப்பானவருக்கு மிகவும் இஷ்டமும் ஆறுதலும் மகிழ்ச்சியுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை அடையாளத்தால் திமிர்வாதத்தை நீக்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமையை பேசுவித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசயமாக அநேக வியாதிகளை தீர்த்து ஆரோக்கியம் கொடுத்த உத்தம வைத்தியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணப்படாத புண்ணிய நன்மை அற்புதங்களை செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளுக்கு பயங்கரமான சாட்டையாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் பசாசு சரீரத்தின் தந்திரங்களை எல்லாம் ஜெயித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாளையத்திலும் அழியாத கற்பினால் விளங்கியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விசுவாச திடனை உடைத்தானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாமல் தேவ சிநேக அக்கினியாய் எரிந்த ஞான சூளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மகிமை பெருமை ஆஸ்தி சுகங்களை எல்லாம் புறக்கணித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதரை பற்றி உயிரை தர மிகவும் ஆபேட்சித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்திய வேதத்தை அனுசரித்ததை பற்றி ராயனால் மரண தீர்வை இடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரளான அம்புகளினால் எய்யப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்புகளால் ஊடுருவப்பட்டு மரித்தவராக எண்ணி விடப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எந்த நிர்பாக்கியத்திற்கும் அஞ்சாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தில் ஒருபோதும் தத்தளியாத வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது இரத்தத்தால் கிறிஸ்து வேதத்தை மெய்ப்பித்த உத்தம வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த தைரிய சந்தோஷத்துடனே வேதத்திற்காக உயிரை தந்த வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரிசனையில் ஏவுதலை பெற்ற ஒரு புண்ணிய தலைவியால் மிகுந்த பூஜ்யத்துடன் அடக்கம் பண்ணப்பட்டவரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச ராஜ்யத்திற்கு இறைவனால் அத்தியந்த ஜோதி மகிமை உள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டவரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்குள் விசேஷ மகிமை பிரதாபத்துடனே பிரகாசிக்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது மன்றாட்டின் உதவியால் ரோமாபுரி முதலிய பட்டணங்களினின்று கொள்ளை நோய் பெருவாரி காய்ச்சல் நீங்கினதினால் மிகவும் பேறு பெற்றவரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல கிறிஸ்தவர்களுக்கும் தயை நிறைந்த தகப்பனானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வைசூரி முதலிய வியாதி துன்பத்தில் ஆதரவும் அடைக்கலமுமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்களாக தக்கதாக புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சகல வல்லபமுள்ள இறைவா, எங்கள் இக்கட்டுகளையும் பலவீனங்களையும் கிருபையுடனே பார்த்து அடியார்கள் செய்த பாவங்களின் கனத்தினால் எங்களுக்கு வந்திருக்கிற துன்பத் துரித வருத்தங்களின் பேரில் மனம் இறங்கி புனித செபஸ்தியாருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலும் ஆதரவும் கிடைக்கும்படி கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை ஜெபித்துக் கொள்கிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித செபஸ்தியாரின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தின் மீதும் என்றென்றும் நிறைந்து வழிவதாக. இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தின் மீதும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.